யார் கண்பட்டதோ தெரியவில்லை, யாருடைய சண்டா மந்திரம் பலித்ததோ தெரியவில்லை, எவரெல்லாம் காசு வெட்டி போட்டாய்களோ தெரியவில்லை. நடப்பு IPL போட்டி நிறுத்தப்பட்டதால் இந்த முறை கப் வெல்லலாம் என்ற ஆவலில் இருந்த RCBயின் கனவில் கல் வீசப்பட்டிருக்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கடந்த 18 வருடங்களாக சாம்பியன் பட்டத்தை வென்று கப் வாங்காத அணி என்ற விமர்சனத்திற்கு பதில் சொல்லும் வகையில் நடப்பு IPL போட்டியில் சிறப்பாக விளையாடி வந்தனர் RCB வீரர்கள். இந்த IPL டேபிளில் அதிக போட்டிகளில் வென்று டேபிளில் டாப்பில் இருந்த RCB இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்து நிச்சயம் வெற்றி கோப்பையை தட்டி வரும் என்று RCBians ஆவலோடு காத்திருந்தனர். டேபிளுக்கு மேலே நாங்க இருக்கோம், டேபிளுக்கு கீழே யாரு இருக்கா என்று CSKவை கலாய்த்து தள்ளினர். இந்த IPLலில் சொந்த ரசிகர்களே திட்டும் அளவுக்கு மோசமாக விளையாடி அதிக போட்டிகளை தோற்ற CSK கூட கடந்த காலங்களில் 5 முறை கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணியும் 5 முறை கோப்பையை வென்றுள்ளது. இப்படி IPL தோன்றிய காலத்தில் இருந்து 18 ஆண்டுகளாக கோப்பைக்காக போராடி வந்த RCBக்கு இந்த முறை கோப்பையை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்றும் விராட் கோலியும் அதிரடியாக விளையாடி வந்தார். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தை காரணம் காட்டி வியாழக்கிழமை தர்மசாலாவில் நடக்கவிருந்த IPL போட்டி ரத்து செய்யப்பட்டது. அங்கு வந்திருந்த சியர்ஸ் கேர்ள் ஒருவர் மிகுந்த பயத்துடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அவர் பேசிக்கொண்டு வீடியோ எடுத்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த வீடியோ IPL போட்டி என்ன மாதிரியான சூழலில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருந்தது. பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்று வருவதாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் விளையாட்டு மைதானத்தில் பாகிஸ்தானால் தாக்குதல் நடத்தப்பட்டால் ஏதாவது விபரீதம் நிகழும் என்பதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடப்பு IPL போட்டியை கைவிடுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு லட்சோப லட்ச RCB ரசிகர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. தொடர் வெற்றிகளால் கண்ணுக்கு எட்டிய கோப்பை கைக்கு எட்டவில்லையே என்று சோகப் பதிவுகளால் சோசியல் மீடியாவில் அழுது புரண்டு வருகிறார்கள் RCBians. இதனால் 18 வருடங்களாக கப் வாங்காத RCB அணியை IPLலின் குருசாமி என்று CSK ரசிகர்கள் வங்கமாய் கலாய்த்து வருகிறார்கள். பருத்தி வீரன் படத்தில் யாரோ இருவர் சண்டையில் பஞ்சு மிட்டாய் கடையை பறிகொடுத்து நிற்கும் கஞ்சா கருப்புவின் நிலைக்கு RCB தள்ளப்பட்டிருப்பதாக மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். இதற்கிடையே புண்பட்டு நின்றதடா RCBயின் மனம், கண்டுகொள்ளாமல் போனால் ஏற்குமா RCB ஜனம் என்பதை உணர்ந்து ஒரு வார காலத்திற்கு மட்டுமே IPL தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்து RCB ரசிகர்களின் வயிற்றில் வெயிலுக்கு இதமாக மோரை வார்த்துள்ளது BCCI. கப்பு கைக்கு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.